குருவின் தினம் ஒரு சுவடுகளில் பலிபீடத்தை பற்றி பல இடங்களில் நம்ம என்னென்னவோ விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறோங்க. இந்த விளக்கத்திற்கு இன்று வரை எல்லோருமே ஒரே ஒரு அர்த்தங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை அதனுடைய மூலப்பொருள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, கரு என்ற வார்த்தை எடுத்தாலும் சரி, இல்லை கருவூலம் என்ற வார்த்தை எடுத்தாலும் சரிங்க, ஏன் கருவறைன்ற வார்த்தைக்கும் பலிபீடன்ற வார்த்தைக்கும் ஒரு சில வித்தியாசங்களை காட்டணும்னு நினச்ச குருநாதர், ஏன் வெளியில் கருவறையை வைக்காம உள்ள கருவறையையும் வெளியில் பலிபீடத்தையும் வச்சதற்கான காரணம் என்னங்க? உச்சதானத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னுடைய உயிர் நாதம் எப்பேற்பட்டு வெளிப்பட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள அந்த கருவுறல் நானாக இருக்க வேண்டுமெனில் அதன் பலிபீடம் யார் என்பதை உணர அதற்கு மூலாதாரன்ற பெயரையும் சூட்டி அழைச்சாங்களாங்க. ஒரு கருவறைக்குள்ள 9 நவகிரகங்களை வைக்கலாங்க. ஆனால் ஒரே ஒரு பலிபீடத்தில் எத்தனை நவகிரகங்களை வைத்தாலும் அது ஈடு இணையாகாதுன்னு சொல்லுவாங்களாங்க. ஏன்னா இந்த நவ கிரகங்களுக்கும் அதிபதி யார் என்பதை உணர்த்தும்போது தான் இந்த பலிபீடமாக இருக்குன்னா, கருவறை என்பது அந்த நவ கிரகங்களுக்கும் அதிபதிங்கிற வார்த்தைக்கு உச்சத்தை கொடுப்பாங்களாங்க. இந்த வார்த்தையில் இன்னும் நாங்கள் பல விளக்கங்களை சொல்ல ஆசைப்படுறோம். ஆனால் நியமனங்களை தாண்டிய சில விளக்கங்களை நாங்கள் மறைமுகமாக தான் கொடுக்க முடியும். நேரடியான விளக்கங்களுக்குள் நீங்கள் உங்களை உணரும் பட்சத்தில், ஏன் இத்தருணத்தில் இந்நிலைக்குள் நீங்களும் அந்நிலைக்கு அடிப்படையாய் இருந்து அதனுள் நீங்கள் பயணித்தால் மட்டுமே மேலும் இதற்கான விளக்கங்களும் உங்களுக்கான புலப்படுதலும் உங்களுக்குள் அதை புரிதலும் ஏற்படட்டும்னு நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோங்க. நிஜமான சில விளக்கங்கள் எல்லாம் ஏன் இன்னும் பல்லாண்டு காலமாக மறைக்கப்பட்டதற்கான காரணங்கிறதையும் இந்த சுவடுகளை நாங்கள் சொல்கிறோன்னா, பல விஷயங்கள் மறைக்கப்பட்டதற்கான காரணம் தத்ரூபமான பல விஷயங்களோடு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் அந்நிலையை அடையும் பொழுது மட்டுமே அதற்கான முழு மெய்ப்பொருள் விளக்கமும் புலப்படுதலும் சரி, புரியப்படுதலும் சரிங்க முழுமையாக்கப்படும். அதுவரை அனைத்து சூட்சுமத்தோடு இவையும் மறைத்திருக்கப்படட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க. எங்கள் குருநாதர் குரு தவசூதனாரின் ஆதி பட்டறையிலிருந்து எது எங்களுக்காக வெளிப்பட வேண்டும் என்பதில் இன்றைய நாளிலிருந்து எல்லா நாட்களிலுமே ஒவ்வொன்றும் எங்களுக்குள் யார் அவர் என்பதன் முதல் பொருளாய் அவரே எங்களுள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கருவுறாராய் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்களே அதே மூலவராய் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதே பலிபீடமாயிருந்து இவ்வுலகத்திற்கு வழிகாட்டவும் ஆசைப்படுகின்றோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.